ஆல் வெல்கம் டு கிளாஸ் ஹியூமன் சேனல். இன்றைக்கி ஒரு டிஐஒய் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிட் வந்து 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸோட கிட்டான ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான தேவையான பொருட்கள் வந்து ஒரு 3 ஸ்கெச்சஸ் அண்ட் 1 டிஷ்யூ பேப்பர் அண்ட் 1 ஸ்டீல் ராட் ஆர் எனிதிங், ஒரு டூத் பிக் கூட ஓகே. நம்ம அதை வச்சு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேட்டபில்லர் மாதிரி ஒரு புழு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். கிட்ஸோட அது வாட்டர் வச்சு ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க எங்கள் கிட் அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு லைன்ஸ் வரைஞ்சிக்கிறாங்க. அவங்களோட கிட்ஸோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எப்படி வேணாலும் ட்ரா பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிங்க் லைன்ஸ் போட்டாங்க, பிங்க் ஸ்கெச்சஸ் வச்சு. நெக்ஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பூச்சி புழுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூ லைன்ஸ் வச்சுட்டு போடுறாங்க. ஸோ இது லாஸ்ட்டில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ரொம்ப க்யூட்டான ஒரு புழு நமக்கு கையில் கிடைக்க போகுது. அதை வச்சு நம்ம கிட் வந்து சூப்பராக விளையாட போகிறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஈவினிங் டைமில் ரொம்ப போர்டியாக இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் கிட்டே இதை வச்சு பொழுது போயிடும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வச்சு ஒரு டூத் பிக் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்டீல் கம்பி மாதிரி வச்சுருக்கேன். அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ரோல் பண்ணுறாங்க. அழகாக கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் 10 நிமிஷம் அது அவங்க பொறுமையாக லைன்ஸ் போட்டு முடிக்கவே ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். அவங்களோட ஸ்கில்ஸுமே இது டெவலப் பண்ணும். மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண ரொம்ப கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டராகவும் நீங்கள் இருக்கணும் அந்த பக்கம். ஸோ நான் இந்த கம் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொன்னால் அழகாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி மோடில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம் வச்சு அவங்க வந்து அதை பேஸ்ட் பண்ணுறாங்க. அழகாக சர்க்கிள் பண்ணுறாங்க பாருங்கள். நம்மக்கிட்ட அழகாக க்யூட்டாக சர்க்கிள் பண்ணிடுறாங்க. அதை சர்க்கிள் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறமா அவங்கள்ட்ட இந்த வாங்கின அந்த இரும்பு கம்பி அவங்க குழந்தை கையில் குத்திடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்களே அழகாக அதுக்கு ஒரு கண்ணு போட்டு பிளாக் டாட்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மரவட்டைக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அழகாக அவங்களே. இதெல்லாம் அவங்களே நம்ம கொடுக்க க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம அதை தட்டில் வந்து ஒரு புழு மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ அது மேலே அவங்க வாட்டர் ஊற்றி அழகாக விளையாட போகிறாங்க. அது வாட்டர் ஊற்றினோன்னே இது லைட்டாக அது வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிறனால அது வந்து மேலே வருது, அப்படி புஷ்ஷுன்னு வருது. அதை வச்சு அவங்க விளையாடுறாங்க. அப்புறம் அப்படி அதோட கழுத்தில் அழுத்தும் போது அது இந்த வாயிலேருந்து இந்த இது பண்ணுற மாதிரி அழகாக இருக்குது. அதை வச்சு அவங்க விளையாடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிளாஸ் ஹியூமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.